இப்போ அந்த பக்கத்து வீட்டு தாத்தாவுமே அவங்க பொண்ணு உடம்புல ஆவி பூந்திருக்குன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு வந்து எங்கள் அப்பா கிட்ட நீ என்னடா கிழவா சொல்லிக்கிட்டு இருக்க, டெய்லி நீ என்னை தப்பான கண்ணோட்டத்தில் தானே பார்த்துட்டு இருக்க, எனக்கு அது தெரியாத நினச்சான்னு சொல்லிட்டு திரும்பவும் திட்டுறா. பார்த்தா அந்த தாத்தா ஒரு நாள் பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு பேசுகிற குரல் அந்த தாத்தா கேட்குது. அந்த பஸ்ஸில் இருக்க ஒரு குட்டி பையனை அந்த தாத்தாவை கொடூரமாக சாகடிச்சிடுறான். இப்போ அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டை காட்டுறாங்க. அவன் ஒரு மாணிக்கவன் பொம்மையை செய்கிறவனாக இருப்பான். பார்த்தா அந்த பொம்மை திடீர்னு அசைய ஆரம்பிக்குது. இப்போ அவனுமே கொடூரமான முறையில் இறந்து போயிடுறான். இப்போ அப்படியே அந்த டாக்டரையும் நர்ஸையும் காட்டுறாங்க. பார்த்தா 2 பேருமே அஃபேரில் இருந்திருப்பாங்க போல். திடீர்னு 2 பேருமே மாற்றி மாற்றி கையில் கிடைக்கிற பொருளை வச்சு அவங்களே குத்திட்டு செத்து போயிடுறாங்க. இந்த கொலைக்கெல்லாம் காரணம் ஒரு சீரியல் கில்லர் தான் சொல்லிட்டு நியூஸில் ஓடிக்கிட்டு இருக்கும். இப்போ அந்த பொண்ணுமே இதெல்லாம் நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை பார்க்குற அந்த பொண்ணோட அப்பாவுமே பதறி போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. இப்போ அந்த இன்ஸ்பெக்டருமே வீட்டுக்கு வந்து அந்த பொண்ணை பார்த்தா அந்த பொண்ணு பட்டுன்னு ஒரு ஆம்பளை வாய்ஸில் பேச ஆரம்பிக்கிறா. ஐயோ இன்ஸ்பெக்டர், நான் யாருன்னு உனக்கு தெரியலையா, 2 வருஷத்துக்கு முன்னாடி நீ தானே என் என்கவுண்டரில் சாகடிச்ச, நான் தான் பாபுன்னு சொல்லிட்டு சொல்கிறா. பார்த்தா அந்த பாபுன்றவன் ஒரு சீரியல் கில்லராக இருந்திருப்பான். அதனால தான் அவன் இந்த இன்ஸ்பெக்டர் என்கவுண்டரில் சாகடிச்சிருப்பாரு. அவனோட ஆவி அந்த சைடு போயிட்டு இருந்த இந்த பொண்ணோட உடம்புல போயிருக்கும். இத்தனை கொலையும் பண்ணது நான் தான், இன்னும் நிறையா கொலை பண்ணுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை பார்க்குற அந்த பொண்ணோட அம்மா அப்பாவுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. இப்போ திருப்பி அந்த செருப்பால் அடித்த சாமியாரியாக போய் பார்க்குறாங்க. அவருமே அந்த பொண்ணோட உடம்புல இருக்க சீரியல் கில்லரை பற்றி அந்த பொண்ணு உங்கள் உடம்புலேயே வச்சு தான் கொல்லணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதனால் அந்த பொண்ணோட பேரண்ட்ஸுமே வேறு வழி இல்லாமல் அந்த பொண்ணு பேசிகிட்டு இருக்கும்போது அவளோட அம்மாவும் அப்பாவும் ஒரு கெரோசினை ஊற்றி அந்த பொண்ணை கொளுத்திடுறாங்க. பார்த்தா கொஞ்ச நேரத்தில் அந்த பொண்ணு கத்துற சவுண்டுக்கு வெளியே வரைக்கும் கேட்க ஆரம்பிக்குது.